அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. வருமான வரித்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினரான நவாஸ்கனி கடந்த 2019ஆம் ஆண்டும் 2024ஆம் ஆண்டும் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் வருமானத்தை மறைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அந்த அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவசியம் இல்லை என்றும் தங்கள் வசம் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் நவாஸ்கனி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி நவாஸ்கனி தரப்புக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது வருமான வரித்துறை நடவடிக்கைக்கு தடையாக இருக்காது எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல் வேட்பு மனுவில் கூறப்பட்டுள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமாக 23 கோடியே 58 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்துள்ளது. அது குறித்து வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிட கோரி இதே மனுதாரர் வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த மற்றொரு வழக்கும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சிபிஐ தரப்பில் சொத்து விவரம் குறித்து சிபிஐ டிஎஸ்பி நடத்திய அந்த ஆய்வில் நவாஸ்கனி சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கியுள்ளதால் 2024ஆம் ஆண்டு வேட்பு மனுவில் அவர் கூடுதல் சொத்து மதிப்பை காட்டியுள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிடுவது போல 288% அதிகமாக சொத்து மதிப்பு இல்லை என்றும் 2.85% மட்டுமே அதில் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புகாரில் முகாந்திரம் இல்லை எனவும் சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கையும் தலைமை நீதிபதி அமர்வு 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்பி நவாஸ்கனிக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. வருமான வரித்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினரான நவாஸ்கனி கடந்த 2019ஆம் ஆண்டும் 2024ஆம் ஆண்டும் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் வருமானத்தை மறைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வருமான வரித்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அந்த அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவசியம் இல்லை என்றும் தங்கள் வசம் உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் நவாஸ்கனி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என வருமான வரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி நவாஸ்கனி தரப்புக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு நிலுவையில் இருப்பது வருமான வரித்துறை நடவடிக்கைக்கு தடையாக இருக்காது எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல் வேட்பு மனுவில் கூறப்பட்டுள்ள சொத்து விவரங்களின் அடிப்படையில் வருமானத்திற்கு அதிகமாக 23 கோடியே 58 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்துள்ளது. அது குறித்து வழக்கு பதிவு செய்ய சிபிஐக்கு உத்தரவிட கோரி இதே மனுதாரர் வெங்கடாஜலபதி என்பவர் தாக்கல் செய்த மற்றொரு வழக்கும் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது சிபிஐ தரப்பில் சொத்து விவரம் குறித்து சிபிஐ டிஎஸ்பி நடத்திய அந்த ஆய்வில் நவாஸ்கனி சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கியுள்ளதால் 2024ஆம் ஆண்டு வேட்பு மனுவில் அவர் கூடுதல் சொத்து மதிப்பை காட்டியுள்ளதாகவும் மனுதாரர் குறிப்பிடுவது போல 288% அதிகமாக சொத்து மதிப்பு இல்லை என்றும் 2.85% மட்டுமே அதில் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புகாரில் முகாந்திரம் இல்லை எனவும் சிபிஐ தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இந்த வழக்கையும் தலைமை நீதிபதி அமர்வு 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.